சாண்ட்ரா கேமரா முன்னாடி பேசின அந்த வீடியோ வந்து போடவே இல்லை பத்தியா பார்த்தேன். 1 hourல. ஆமா சார். அது எவ்வளவு பெரிய கண்டென்ட், அது எவ்வளவு பெரிய ரீச் ஆகும், அது எவ்வளவு பெரிய கண்டென்ட். இதுதான் நண்பன் மனைவிக்கு செய்யும் உதவி. இப்ப கூட நீங்க என்கிட்ட கேட்கலாம், சாண்ட்ரா கேமரா முன்னாடி பேசுறதுக்கு நண்பன் என்ன பண்ணிருக்கணும்? இந்த மாதிரி எல்லாம் வந்து இது என்ன அடல்ட் கண்டென்ட்டா இல்ல இந்த கண்டென்ட்டா? ஏன் லைவ்ல மட்டும் ஓடணும்? ஏன் டிஜிட்டல் மீடியால மட்டும் டிராவல் ஆகணும்? ஏன் 1 hour வீடியோல போட வேண்டியதானே? உலகம் பூரா வந்து பாரு கிட்ட மன்னிப்பையோ இல்ல பாரு கிட்ட அந்த நட்பையோ இல்ல கமருதீன் பாருவோடைய அந்த நட்பை அவங்க இப்போ ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும், ஜெனரல் ஆடியன்ஸ் ஆகட்டும், நம்ம எல்லாருமே இப்போ அதை இப்போ 1 hourல போட்டிருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? இன்னைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நார்மலா சொல்லியிருப்பீங்க. ஆனா இப்போ அதை 24/7 போட்டு 1 hourல கட் பண்ணவே தான் நம்ம இன்னும் கொஞ்சம் கோவமா அதை கேட்கிறோம். அதுக்காக அவங்க பார்த்த வேலை தான் எனக்கு தோணுது. பட் வீடியோல இருக்க கண்டென்ட் படி பாத்தீங்கன்னா ஆக்டிங் அதான் சார் எனக்கு தெரிஞ்சது. இது ஆக்டிங். அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. இட்ஸ் ஆக்டிங். நீ சொல்லணும் ஒரு ஆங்கிள் யோசிக்கப்பட வேண்டிய ஆங்கிள். பட் அதை காட்டிலும் நீ வந்து டிஜிட்டல்ல பேசுறதுனால ஒரு பெரிய மெரிட் டிஜிட்டல்ல பேசுற டாக்கா, அதாவது காமிக்க மறுக்கப்பட்டு பேசுறதை விட டிவில பேசுறதோட மைலேஜ் போய் ரீச் ஆறதுதான் மேட்டர். இதுல என்ன டிஃபரன்ஸ் பார்க்கணும்னா, நீ அந்த மாதிரி பேசி டிஜிட்டல்ல பேசுறது என்ன மிஞ்சி போனா ஒரு 50 லட்சம் பேர் பாத்துருவோமா? 5 கோடி பேர் பார்க்கலாம்ல டிவில பார்த்தா. பாக்குறதா இருந்தா 5 கோடி பேர் குறையாம பார்க்கலாம்ல. சரி 1 கோடி மக்களே பாக்குறாங்கன்னு வச்சுக்கோ டிஜிட்டல் மீடியம்ல. என்னடா லாஜிக் இது? இத்தனை கோடி மக்கள் வந்து டிவில பாக்குற அந்த முக்கியமான இடத்துல இத பிளேஸ் பண்ண இதென்ன அடல்ட் கண்டென்ட்டா இல்ல 16+ கண்டென்ட்டா இல்ல என்ன கண்டென்ட்னு மறைக்கிறீங்க? நீங்க 1 hour ஷோல எட்டி உதைக்கிறத அதிபிரம்மாண்டமா காட்டுனீங்க. பாரு கமருதீன் மாதிரி உலகத்தின் தேசத்தின் மிக முக்கிய துரோகிகள் அப்படின்னு நீங்களே பஞ்ச் அடிக்க வச்சீங்க. அதுக்கு அடுத்த நாள் சாண்ட்ராவுக்கு பேனிக் அட்டாக் பயங்கரமா அதிபயங்கரமான அட்டாக் வந்ததுக்கு பார்த்து பயந்து ஓடினத 1 hour காட்டல. ஆனா அதை இப்ப இந்த மாதிரி ஏவில எல்லாம் கூட கொண்டு வரீங்க. ஆனா இவங்க வந்து மனம் திருந்துறாங்க. மனம் திருந்தி அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்ப இவங்க மனம் திருந்தி சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் ஏன் செய்யணும்? இதை எதற்காக செய்யணும்? இது யாராச்சும் சொல்லி செய்யப்படுற ஒரு விஷயமா இல்ல செல்ஃப் ரியலைசேஷன்ல இவங்களே பண்றாங்களா? இது எல்லாமே விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்.